அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் ஜோடம் சொல்லிக் கொடுத்த குருநாதர்களுக்கு, எனக்கு ஈன்ற தாய் தந்தையை வணங்கி, எனக்கு ஜோடம் சொல்லிக் கொடுத்த குருநாதர்களையும் வணங்கி, எனது குலதெய்வமான ஸ்ரீ பூரணா புஷ்கலா சமேத கூத்தப்பெருமாள் அய்யனாரையும் வணங்கி, எஸ்டிகே சோம் ஜாத ஆய்வுக்குடியில் உள்ள ஜோடராகிய ஆர் வெங்கடசுமன் ஆகிய நான் இந்த புது வருட பிறப்பிலே மிதுன ராசியை பற்றி, ஆங்கில புத்தாண்டு பிறப்பை பற்றி பேச அனுமதி அளித்துள்ளார்கள். அனுமதி அளித்த ஜோட குழுவிற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த மிதுன ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு பலன்களை சொல்லுகிறேன். மிதுன ராசிக்கு 4ஆம் இடமான கன்னி லக்னத்தில் அவருடைய புதனுடைய வீட்டிலே லக்னம் விடுகிறது. லக்னம் 2ஆம் அதிபதியான, அதாவது ராசிக்கு 2ஆம் அதிபதியான சந்திரனுடைய சாரத்தில் விழுகிறது. இப்பொழுது இந்த புது வருடம் பிறந்தது ராசியினுடைய 4ஆம் இடமான அவருடைய இடத்திலே. ஆனால் இந்த ராசிக்கு பாருங்கள், ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசிக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய், அதாவது கடகத்தில், ராசியின் 3ஆம் இடமான சிம்மத்தில் ஒரு கிரகம் இல்லை, ராசியின் 4ஆம் இடமான கன்னியிலே கேது, ராசியின் 5ஆம் இடமான துலாத்தில் கிரகங்கள் இல்லை, ராசியினுடைய 6ஆம் இடமான விருச்சிகத்தில் ராசி அதிபதியான புதன், ராசியினுடைய 7ஆம் இடமான தனுசிலே ராசியின் 2, 3ஆம் அதிபதியான சூரியனும் சந்திரனும், ராசிக்கு 8ஆம் இடத்திலே யாரும் இல்லை, ராசிக்கு 9ஆம் இடத்திலே, அதாவது கும்பத்திலே ராசியினுடைய 5ஆம் அதிபதியான சுக்கிரனும் ராசியினுடைய யோகாதிபதியான சனியும் சேர்ந்து, சுக்கிரனும் சனியும் சேர்ந்து ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராகு, ராசிக்கு 10ஆம் இடமான மீனத்திலே ராகு, ராசிக்கு 11ஆம் இடமான மேசத்திலே யாரும் இல்லை, ராசிக்கு 12ஆம் இடத்திலே, அதாவது ரிஷபத்திலே குரு பகவான். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த பிறந்த லக்னமானது ராசியினுடைய 2ஆம் அதிபதியான அஸ்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறது. அப்பொழுது புது வருட பிறப்பானது ராசி, அதாவது பூராட நட்சத்திரம் பிறந்திருக்கிறது. ராசியினுடைய 5, 12ஆம் அதிபதியான சுக்கனுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறது. அது ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியனும் சந்திரனும் இருக்கிறார்கள். ஆனால் காலப்புருஷ ரீதியாக சூரியனும் சந்திரனும் 9ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மேசராசிக்கு 2ஆம் அதிபதியான, மன்னிக்கவும், மிதுன ராசிக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் ராசிக்கு 7, 2க்கு 6. ஆனால் இந்த ராசியினுடைய, அதாவது லக்னத்துக்கு 11 கூடிய சந்திரன், ஆனால் ராசிக்கு 2 கூடிய சந்திரன், அதேபோல் லக்னத்துக்கு 12 கூடியவர், அதாவது பிறந்த லக்னம் கன்னி லக்னத்துக்கு 12 கூடியவர் சூரியன், ராசிக்கு 3 கூடிய சூரியன். அவர்கள் இருவருக்கும் கேந்திரத்திலே ராகு கேது இருக்கிறது. அப்பொழுது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்திலே கேது, வீடு, வண்டி, வாகனங்கள், தாயாருக்கு உடல்நிலை சற்று பிரச்சனையாகும். வீடு, வண்டி, வாகனத்திலே சில செலவுகள் இருக்கும். அதேபோல் ராசியினுடைய யோகானான சுக்கிரனும் சனியும் சேர்ந்து ராசியினுடைய 9ஆம் இடத்தில் இருப்பதாலும், அது காலப்புருஷ ரீதியாக 11ஆம் இடத்தில் இருப்பதாலும், அந்த இதற்கு ராசியினுடைய 6, 11ஆம் அதிபதியான செவ்வாய் கடகத்திலிருந்து பார்வைப்படுவதால் ஜாதகருக்கு, மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் பாக்கியத்திலே. மேலும் சுக்கிரனுக்கு 2லே ராகு இருப்பதால், கேதுவும் பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும்,
வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் ராசி அதிபதியான புதன் 6ஆம் வீட்டில், ராசிக்கு 6ஆம் வீட்டில், அது செவ்வாயினுடைய வீடு. அப்பொழுது மாமன் மைத்துனருக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். காலி இடங்கள் இருந்தால் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இந்த ஜாதகத்திற்கு ராசியினுடைய 7, 10ஆம் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 12இல் சஞ்சரித்து ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதால் இவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் சேருவதற்கு, கடன் வாங்குவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் இந்த புது வருடம் பவகரணத்தில் பிறந்திருக்கிறது. செவ்வாய் பகவான் யோகியாக வருகிறார். அதாவது பவகரணத்தின் அதிபதி செவ்வாய். அப்பொழுது இந்த ஜாதகர்கள் நரசிம்மர் வழிபாடு வைத்துக்கொள்ள மிக மிக நன்று. மேலும் ராசிக்கு 4ஆம் அதிபதியான கன்னி ராசியே முடக்கு ராசியாக வருவதால் இவர்கள் தூமகேது என்ற விநாயகரை வழிபட்டு வர மிக மிக நன்று. அதேபோல் இந்த ஜாதகத்திற்கு மேச ராசிக்கு 6ஆம் இடம், அங்கே கேது இருக்கிறார். அதாவது முடக்கு ராசியாக கன்னி வருவதால் மேச ராசிக்காரர்கள் கும்பகோணம் மகாமா கோயில் உள்ள வீரபத்திரரை வழிபட நன்று. ரிஷபராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயில் வழிபட நன்று. மிதுன ராசிக்காரர்கள் நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள் கோயில் வழிபட நன்று, அல்லது தனது ஊரில் உள்ள பெருமாள் கோயிலை வழிபடும் நன்று. கடகராசிக்காரர்கள் முருகனை வழிபட நன்று. சிம்ம ராசிக்காரர்கள் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில் சென்று வழிபட நன்று. துலாம் ராசிக்காரர்கள் திருவேற்காடு கருவாரி அம்மனும் வேதபுரீஸ்வரர் கோயில் வழிபட நன்று. விருச்சிக ராசிக்காரர்கள் தனது ஊரில் உள்ள கோபாலகிருஷ்ணன் கோயில் வழிபட நன்று. தனுசு ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் கருடாழ்வாரை வழிபட நன்று. மகர ராசிக்காரர்கள் புதுக்கோட்டை திருமையமையில் உள்ள சிவன் கோயில் வழிபட நன்று. கும்பராசிக்காரர்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபட நன்று. மீன ராசிக்காரர்கள் ஈஸ்வரனை வழிபட நன்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த புது வருட பிறப்பிலே மிதுன ராசிக்காரர்கள் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால், அவர் 6ஆம் அதிபதியாகவே இருப்பதால், 11ஆம் அதிபதியாகவும் இருப்பதால் பேச்சிலே கவனம் தேவை. அந்த கேது பகவான் தனது பின் 3ஆம் பார்வையாக ராசியினுடைய 6ஆம் இடத்தையும் ராசியினுடைய 2ஆம் இடத்தையும் பார்ப்பதால் சற்று கவனம் தேவை. ஆக இந்த மிதுன ராசிக்காரர்கள் நரசிம்மரை வழிபட்டு வர மிக மிக நன்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார், கேது பகவானும் பார்க்கிறார். வேலையில் சற்று மாறல் வந்தாலும் வரலாம். இப்பொழுது ராசிக்கு கோச்சார ரீதியாக சனி பகவான் அங்குதான் இருக்கிறார். அவருடன் சுக்கிர பகவானும் இருக்கிறார். சுக்கிரன் ராசிக்கு 5, 12 குடையவர். குழந்தைகள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு வந்தாலும் வரலாம், அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு வந்தாலும் வரலாம். அதேபோல் மிதுன ராசிக்காரர்கள் தங்களது குழந்தைகளுக்காக தங்களது பூர்வீகத்தை விற்று குழந்தைகளுக்கு வீடு கட்டுவதற்கோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கை வசதிக்கோ ஏதாவது நல்லது செய்தாலும் செய்யலாம். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்கள் நரசிம்மரையும் அந்த தூமகேது விநாயகரையும் வழிபட மிக மிக நன்று. அதேபோல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்தந்த கொடுத்த தெய்வ வழிபாடு வைத்துக் கொள்ள மிக மிக நன்று. இந்த வாய்ப்பளித்த STK ஜாத ஆய்வுக்குழுவிற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜோதிடர் ஆர். வெங்கட சுப்பிரமணியன், மடத்துக்குளம். எனது செல் நம்பர் 90
952 579 32. தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா ஆஸ்ட்ரோ டிவி.